நண்பர்களே வணக்கம். நான் ஆர் எஸ் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப மர்மமான வினோதமான பழக்க வழக்கங்கள் நிறைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிராமத்தை பத்தி தான். அப்படியான வினோதமான பழக்க வழக்கங்கள் அப்படின்னா, இந்த ஊர்ல பிறந்த ஒரு குழந்தைக்கு கூட தொட்டில் கட்டுறது கிடையாது. இங்க இருக்கிற வீடுகள், ஏன் வீடுகளை விடுங்க, ஸ்கூல் வரைக்கும் படிக்கட்டுகள் வைக்கிறதே கிடையாது. காங்கிரீட் வீடுகள் நீங்க பார்க்கவே முடியாது 150 வருஷமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, 150 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது நடந்ததா. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ரொம்பவே வினோதமான பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த ஊர்ல அவ்வளோ படிச்சவங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் கூட இதெல்லாம் மாற்றவே முடியல. இது எந்த ஊரு, என்னென்ன வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இது என்ன ஊரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல இருக்கிற கருத்தராஜம்பாளையம். இது ஆத்தூர் வட்டத்துல இருக்குது. மல்லியக்கரை அப்படிங்கிற ஊராட்சியோட சின்ன ஊர் தான் இந்த கருத்தராஜபாளையம். இங்க என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் பிளாஷ்பேக். ஒரு 1870 கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா, எந்த வித வளர்ச்சியும் இல்லாத ஒரு சாதாரண கிராமமா இருந்த இந்த ஊர்ல அந்த பக்கத்துல இருந்த ஒரு ஜமீன் வேட்டைக்காக அடிக்கடி வர போக இருக்க, சரி வந்தா தங்கறதுக்கு ஒரு மாளிகை வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு மாளிகை கட்டலான்னு பிளான் பண்றாரு. அப்போவே அந்த ஊர்ல ரொம்ப ஐதீகமான அந்த எல்லைச்சாமிக்கு மேல ரொம்ப பக்தியா இருக்கிற இந்த ஊரு. அப்ப இந்த கோயில் நிலத்துலதான் அவர் மாளிகை கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்போது, இந்த ஊருக்காரங்கெல்லாம் இல்ல அது கோயில் நிலம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜமீனை தடுத்தும், ஜமீனுக்கு தான் சொந்தம், எல்லாம் இதுக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு கட்டுறாரு. மாளிகை என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்கெல்லாம் பயந்துட்டே இருக்காங்க. அந்த ஊருக்காரங்க பயந்த மாதிரியே அவர் மாளிகை கட்டி முடிஞ்சு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணி அவர் வேட்டைக்கு மொத்த குடும்பமும் அங்க தங்கும் பொழுது, அன்னைக்கு இரவு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஏறக்குறைய ஒரு 10-12 பேருக்கு மேல இறந்து போனதா. அதுவும் சாதாரணமா இல்ல, அவங்க வயிறெல்லாம் கிழிக்கப்பட்டு பயங்கரமா அந்த இரத்த சகதியோட இறந்து போனதா ஒரு வரலாற்று கதை இங்கு சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல யாருமே காங்கிரீட் வீடு கட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த வீடுகளுக்குள்ளேயும் படிகள் வைக்கக்கூடாது அப்படிலாம் பல வினோதமான கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அப்படியே சுதந்திரம்லாம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது நிறைய படிச்சவங்களாம் வர ஆரம்பிக்கும் பொழுது, இது என்ன ரொம்ப மூட பழக்க வழக்கமா இருக்குது, இதெல்லாம் நாங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் அந்த ஊர்ல மாடி வீட்டுகள் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஊர் மக்கள்லாம் தடுத்தும் அதை கேட்காம கட்டினவங்களுக்கு தொடர்ச்சியாக மரணங்கள். கடைசி 1980 கிட்ட ஒரு குடும்பத்துல 6 பேர் இறந்திருக்காங்க இந்த மாதிரி மாடி வீடு கட்டின நபர்கள். தொடர்ச்சியாக அப்பப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி மாடி வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் ஆண் குழந்தைகள் தொடர்ச்சியா சாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பம் எல்லாம் வறுமைக்கு போகுது. அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது ஒண்ணும் ஒர்க் அவுட்டே ஆகுறது இல்லை அப்படின்னா அந்த மக்கள்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இது சாமி எல்லைச்சாமியோட கோபம் தான், அதனால எல்லைச்சாமியை நம்ம கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி எல்லாம் மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுப்பாடுகள். அதாவது முதல்ல இந்த ஊர்ல யாருமே மாடி வீடு கட்டக்கூடாது, மச்சு வீடு அது கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, சாமியே திறந்த வெளியில இருக்கும்போது நம்ம சாமியோட அதிகமான உயரத்துல வீடு கட்டி அங்கேருந்து பார்க்கும்பொழுது சாமி நம்ம மேல ரொம்ப கோபம் ஆயிரும், அதனால நம்ம வீட்டுல மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னால முதல்ல இந்த மாடி வீடு கட்டவே கூடாது. ரெண்டாவது, அந்த ஊர்ல இருக்கிற எல்லைச்சாமி என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு பெரிய சாமி, இன்னொன்னு கருப்பசாமி. இதுல பெரிய சாமி அப்படிங்கிற அந்த சாமி, அந்த காவல் தெய்வம் நைட்டு வேட்டைக்கு போகுமா, அதனால அது வேட்டைக்கு போறப்ப வேட்டைக்கு தொந்தரவு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு தொட்டிலே கட்ட மாட்டாங்களா. ஏன்னா தொட்டில ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா, ஆட்டும் பொழுது தொட்டில சத்தம் கேட்டு அந்த எல்லைச்சாமி கோபமாகி அந்த வீட்டு மேல போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்களை அடிச்சு கொண்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த குழந்தைக்கும் தொட்டில் கட்டுறதே கிடையாது. குழந்தைங்களை தரையில தான் தூங்க வைப்பாங்க. இது முக்கியமான கட்டுப்பாடு. அடுத்தது, வெளியூர்காரங்க நைட்ல ஊருக்குள்ள தங்கக்கூடாது. அது ரொம்ப சொந்தக்காரங்களாவே இருந்தா கூட ஊருக்குள்ள தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அடுத்ததாக, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகள், அது கல்யாணமா இருக்கலாம், காது குத்தா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஏன் கோயில் விழாக்களா கூட இருக்கலாம், யாரும் அந்த சேர் டேபிள் போட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அது தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும். மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் முடியாதவங்களா இருந்தாலும் தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அப்புறம் வீடுகளுக்குள்ள படிகள் கட்டவே கூடாது. அப்புறம் அந்த எல்லைச்சாமி இருக்கிற அந்த கோயில் இருக்குல்ல, அந்த வளாகத்துல கூட ஒரு குண்டு புழுப்பை கூட எரியக்கூடாது. அது இருட்டாதான் இருக்கணும். ஏன்னா நைட்ல காவல் தெய்வம் வேட்டையாட போகும்போது வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல விதிகள்லாம் அவங்களே வகுத்துக்கிட்டு இப்படிதான் வாழணும் அப்படின்னு அவங்க இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விதிகள்லாம் எப்பெல்லாம் யாரெல்லாம் தாண்டுறாங்களோ
அவங்க வீட்டுல உடனே ஒரு துர்மரணம், அவங்க வந்து பயங்கரமா விபத்துல இறக்குறாங்களாம், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு நோய் வந்து சாவாங்க, இல்லைன்னா அவங்க பிசினஸ் வந்து டோட்டலா காலி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஆனா நடக்கிறத பார்த்தா நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்புறதுக்கும் நம்பாததுக்கு நடுவுலே இருக்கிற மாதிரியான விஷயங்களா இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி 1996ல அப்போ வந்து தொகுப்பு வீடுகள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல சில முற்போக்குவாதிகள்லாம் வந்து தொகுப்பு வீடு வருது, கவர்மெண்ட் வீடு வருது, நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி 36 பேர் அதை வாங்கியிருக்கிறாங்க. 36 பேரும் அந்த காங்கிரீட் வீடு போட்டோன்னே அவங்க வீட்டுல மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ஒரு 6 பேரு வேண்டாம்டா சாமி வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற காங்கிரீட் அந்த மேற்கூரையெல்லாம் எடுத்துட்டு ஓடு போட்டிருக்கிறாங்க. மீதி 26 பேரு இந்த மேல போட்ட காங்கிரீட் மேல ஓடு பதிச்சு அவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்குள்ள நிம்மதியா அவங்க எல்லாம் இருக்க முடிஞ்சுதான். இந்த ஊர்ல மெத்தையோ எந்த ஒரு இதுவும் கட்டக்கூடாது, அப்படி மீறி கட்டினால் இந்த ஊர்ல ஏதாவது தண்டனை நடக்கும். அதுக்கப்புறம் 2010ல முதலமைச்சர் அந்த ஸ்கீம் வந்திருக்குது. அதுல 26 பேருக்கு சாங்ஷன் ஆகி யாருமே எங்களுக்கு காங்கிரீட் வீடே வேண்டாம், நாங்க வந்து குடிசையிலே வாழ்றோம், இல்லைன்னா வீடு இல்லாம கூட இருக்கணும்னு சொல்லி அதை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் பிரதமர் குடியிருப்பும் வந்திருக்குது வீடு திட்டத்தும், அதுலயும் ஒரு 30 பேருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு, அதையும் யாரும் பயன்படுத்தவே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு முறை அரசாங்கம் அதிகாரிகள் வந்து படி கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. மொத்த ஊரு சேர்ந்து படி கட்டக்கூடாது, எங்க ஊருக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குது. இப்போ இந்த ஊர்ல 200 குடும்பம் இருக்குது, ஏறக்குறைய 700 பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியுது, அதாவது மூட நம்பிக்கையா இதை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் அங்க போய் சொல்றது, அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் புரியுது. ஆனா கூட இவங்களுக்கு தொடர்ச்சியா இவங்க ஊர்ல நடக்கிற இந்த துர்ச்சம்பவங்களுக்கும் இந்த மாதிரியான வீடு கட்டுறதுக்கும் காங்கிரீட் வீடுக்கும் இவங்க இவங்க ஃபாலோ பண்ற விதிமுறைகளை மீறவங்களுக்கும் துர்ச்சம்பவங்கள் நடக்கிறதுனால இவங்க தொடர்ச்சியா அந்த காவல் தெய்வங்களுக்கு பயந்துகிட்டு அந்த ஊர்ல அவங்க 150 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கர்த்தராஜம்பாளையம். அது இந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரியான ஊர்கள் நம்ம ஊர்ல இன்னும் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான பயங்கரமான வினோதமான பழக்க வழக்கங்கள் கொண்ட மர்மமான கிராமங்கள் நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதுல ஒண்ணு சேலம் மாவட்டத்தில் இருக்குங்கிறது ரொம்பவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலா இருந்தது. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? அடிப்படையில ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதுக்கு ஆன்மீக காரணங்கள் ஏதாவது இருக்குமா, இல்ல உண்மையிலேயே இது மூட நம்பிக்கை தானா அப்படிங்கிறத நான் உங்க கருத்துக்கே விடுறேன். இது மாதிரி வேற எந்த ஊர்கள்ல வினோதமான பழக்க வழக்கங்கள் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானால் அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மக்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை பத்தி நம்ம வீடியோ கூட போடலாம். மேலும் இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய புத்தகங்கள், கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். திரையுலக அனுபவங்கள், திரையில ஜெயிச்ச ஜாம்பவான்கள், அரசியல்வாதிகள், ரொம்ப லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்ஸ் அட்டன் பண்ண மனிதர்கள், மைண்ட் சேஞ்சிங் இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். எம்ஜிஆருடைய சுயசரிதை எல்லாம் அதில் அந்த பிளேலிஸ்ட்ல நான் ஏன் பிறந்தேன்கிற தலைப்பின் கீழே இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமானா அதை நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் மூலமா நம்ம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.